சார் நீங்கள் வந்து ஓட்டு இப்போ யாருக்கு சார் போட போகிறீங்க? திமுக. உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது? நான் 5 ஓட்டு இருக்குது. 5 ஓட்டில் வந்து எல்லாமே நீங்கள் போடுவீங்களா இல்லை ஒரு பையன் மட்டும் மாறுறான்? யாருங்க சார் அவன்? அண்ணா இது விஜய் கட்சிக்கு போடுறான்றான். அவங்கள என்ன பண்ணுறதா இருக்கிறீங்க? அவனை கொலை பண்ண. அதுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து 5 ஓட்டுங்கிறீங்க. 5 ஓட்டில் வந்து 4 ஓட்டு உறுதியாச்சு. ஓகே. இன்னும் ஒரு ஓட்டு என் பெருமை முடியாதுன்றான். அதுக்கு என்ன பண்ணுறதா இருக்கிறீங்க? அவனை வீட்டு விட்டு வெளியே தரணும். அப்போ அவனுக்கு பார்க்க இல்லைங்களா? இல்லை, எந்த பாதுகாப்பும் கிடையாது, யாரும் கேட்கறதுக்கு அளவு இல்லை. அவனை வெளியே தட்டு விட்ற வேலை தான். இல்லைங்க சார், அவன் வயசு அவர் ஓட்டு போடுறாரு, அவர் உரிமை. அது உரிமை தான். நான் சொல்கிறது அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விட்டுவிட்டு இவன் மட்டும் தனியாக போய் ஏன் போடுறான்? ஏன் விஜய் ஓட்டு போட்டால் என்ன சார் உங்களுக்கு வருத்தம்? அதெல்லாம் வருத்தம்லாம் இல்லை. எங்கள் கட்சி கோரிக்கை தான். நாங்கள் வருஷம் ஃபுல்லாக ஓட்டு போடுறோம். அதான். இப்போ எலெக்ஷனில் வந்து யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? திமுக தான் வரணும். ஏன் உங்கள் பையன் இவனுக்கு ஸ்டாலின் இவனுங்க இது அது எல்லாமே சின்ன சின்ன பசங்களாம் சேர்ந்துட்டு சும்மா கூத்தடிக்கிறானுவோ. அதெல்லாம் ஒரு இடம் கூட வராது. அப்படிங்களா? ஆமாம். விஜய் ஜெயிப்பாருங்களா? அவர் நிற்கிற இடத்துல ஜெயிப்பார், மற்ற இடம்லாம் வராது. அப்போ எத்தனை நிற்கிறாரு அவர்? அவர் எங்கன்னா நம்மளுக்கு என்ன? அவருக்கு நம்ம கடலூர் மாவட்டத்தில் எங்கேயும் சீட்டு கிடைக்காது. அப்படிங்களா? அதுக்கு இல்லைங்க சார், உங்கள் பையனை வந்து கொலை பண்ணுறங்கிறீங்களே, அது தப்பு இல்லைங்களா? அப்புறம் நாங்கள் 3 பேர் ஓட்டு போடும்போது அவன் மட்டும் தனியாக போகிறான்னா அப்புறம் வீட்டில் ஏன் சேர்க்கணும்? அவனை என்ன பண்ணுறதா இருக்கிறீங்க? வீட்டை விட்டு துரத்தணும். போய் விஜய் கூட போய் காசு சம்பாதிச்சா ஓட்டை போட்டு அங்கே போய் அவன் இடம் வாங்கி தருவான், வீடு கட்டிட்டு அங்கே இருறா அப்படின்னு. அப்போ உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் எதுவுமே இல்லைங்க? ஆமாம், கொடுக்க முடியாது. சரிங்க. ஓட்டு போட்டான்னா அவனுக்கு அங்கே வீடு இல்லை, பங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்கள் ஊர் என்ன ஊர் சார்? ஆவணிக்குடி. உங்களுடைய வேட்பாளர் யார் சார்? கணேசன். ஓகே சார்.